நல்லா இருப்பேன்னு சொல்லி நான் தேவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். நான் 2 நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் வீடியோ என்னால் எடிட் பண்ணி போட முடியலை. வெரி வெரி சாரி. நடுநிசைநிழல் பாகம் 2 வந்து இப்போ எடிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எதுக்கு நான் கொஞ்சம் சொன்னால், கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போது ஒரு லைனில் கொஞ்சம் ஒரு காக்கா வந்து இதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சவுண்டில் கொஞ்சம் காக்கா வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நான் இனி நைட்டில் தான் எடிட் பண்ணலாம்னு இருக்கேன். பகல் எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக் கொள்கிறேன். ஓகேண்ணா, சரி, நன்றியா. இன்றைக்கு நம்ம ஊர் மழை அமைதியாக இருக்குது. அவசியமாக தந்துருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு, ரெண்டாவது 6 மணியும் இப்போ இருட்டி போயிருக்குது. கொஞ்சம் பயமாக தந்துருக்கு. இன்னும் சரி, நம்ம கொஞ்சம் தைரியசாலியில் கொண்டு அந்த ரோட்டாக போயிட்டு இருக்கோம். எனக்கு என்ன ரெண்டு மாதிரி இருக்கு. என்ன இது ஊருக்கு வெளியே வந்து நிறுத்தி பார்ப்போம். இங்கேதான் யாரும் நின்று அவங்களுக்கு யாரையும் காணல. இங்கேதானே ஒரு லேடி வந்து கை காட்டிட்டு கேட்டுச்சு. கையில் சேர்ந்துக்குள்ளே இருந்துச்சு. அவளை காணவே இல்லை. எங்க போயிருக்கோம்? இந்த பக்கமும் பார்த்துட்டோம். அவளை காணல. எங்க ஹலோ லேடி, யாராவது இருக்கீங்களா? என்ன சேட மட்டும் தெரியுது. ஆளை காணல. வெளியில பார்த்துதான் நம்ம வண்டியை பாட்டிக்கணும். போவோம். என்ன சத்தம் இது? மறந்துமா இருந்துச்சு. யாரும் மறந்து எல்லாரையும் பழி வாங்கிடுவேன். மீண்டும் நான் வரமாட்டேன் நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் வந்துட்டேன். இதுதான் ஆரம்பம். சிவா, சிவா, இன்றைக்கு நீ வேலைக்கு போகலையாப்பா? முகத்தன்னா வெளியிட்டு இருக்கிறேன். சக்தி இன்னும் காணல. லஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தாரன்னு சொல்லிட்டு உசிரிக்குள்ள போனவள் தான் இன்னும் மாலையே காணல. இன்னும் வார மாதிரியும் இல்லை. அதான் பார்த்துட்டு இருக்கேன். சக்திமா, சக்திமா, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியாமா? கொஞ்சம் சீக்கிரமாவா. ஓமத்தை நான் அந்த வந்துட்டேன். லஞ்ச் கொண்டுட்டேன். இந்தாங்க லஞ்ச். கொஞ்சம் நேரம் போயிடலாம் அவங்களுக்கு. அம்மாவுக்கும் மகனுக்கும் அவசரம் தான். இந்தாங்க கொண்டு போங்க. நான் பையனை வேலை காட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நான் சும்மாவா இருக்கேன் வீட்டில். எம்மா, நான் ஒன்றும் சொல்லலம்மா. நாரத்திலாதாம்மா வலிக்கிட்டு வந்து நிற்கிறேன். அம்மாவுக்கு தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்தாங்க. ஆளை விடுமா சாமி, நான் கிளம்பு வேலைக்கு. கேட்ட உடனே இதை மட்டும் சொல்லிடுறேன். உடனே ஆளை விடுடா சாமின்ட்டு. ஏம்மா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அவனோட சண்டைக்காத காலங்காத்தாலேயே பாவம் வேலைக்கு போகிறவனோட சண்டை பிடிச்சிட்டு காலையிலேயே இது செஞ்சிடாத. போகட்டும். எப்போம்மா உன் வேலையை நாளதெல்லாம் பாரு. நான் ஒன்றும் சொல்லலைம்மா. சரி சரி, நான் 2 காலங்காத்தாலேயே காயத்திர காலை. சரி, நான் கிளம்புறேன். இருக்கேன் கொஞ்சம். அவன் தான் லஞ்சையை வாங்கிட்டு போயிட்டானேம்மா. இன்னுமா இதுக்கு வச்சிட்ருக்கா? இறக்குமா கையை கொஞ்சம். கையை தூக்கண்டு சொன்னனையும் உடனே தூக்கிட்டு வச்சுட்டு அவ்வளோ இருக்க வேண்டியதான். உடம்புல இருக்கப்பாக எப்படி வேலை செய்துட்டு கூட இல்லாத அளவுக்கு நான் இருக்கேன். டிப்ரெஷனில் இருக்கேன். சரியத்த, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் மதியத்துக்கு என்ன செய்வோம்னு செஞ்சிடலாம். ஏன்டா காலையிலேயே கொஞ்சமோண்டு தான் மெகி இருந்துச்சு. அதை சரி 2 பேருக்கும் லஞ்ச் கட்டிட்டேன். இனி அவனை வேற ஸ்கூல் அனுப்பினோன்னே அடுத்து நம்ம 2 பேருக்கும் நம்ம லஞ்ச் வேற அவன்ட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கு காலங்காத்தாலேயே சாப்பாடு இல்லையா? சரி, இன்றைக்கு சோழியும் பிடிச்சி போட்ட மருமகள். சரிம்மா, போ, என்ன செய்யோ ஓ இஷ்டம்மா. ஓகே ஓகே அத்தை. சரி, நான் போயிட்டு வரேன். சமைச்சு முடிச்சு போட்டு பாருண்ணா. பாய். டிவி சீரியலை பார்த்துட்டு இருங்க. கவிதா, உனக்கு தெரியுமா நம்மளோட பக்கத்து ஊரில் தான் ஊரில் வர்ற மகன் இருக்கேது. யாருக்கு தெரியும் உனக்கு? அந்த பக்கத்து ஊரில் தலைவர் மகனும் அந்த கொஞ்ச நாள் வெளியில் போய் படிச்சுட்டு வந்து இங்கே தானே வந்து இப்போ இருக்கிறேன். அவர் தானே? அவர் எனக்கு தெரியுமோ? என்னடா அந்த தம்பிக்கு நல்ல தம்பியே. பார்க்குற இடத்துல பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போவான். உனக்கு விஷயமே தெரியாதா? நடக்க ஊரில் தான் இருக்கிறியா இல்லை எங்கேயும் போயிட்டியா? அவ்வளோ விஷயம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கு உனக்கு. என்ன நடந்து கூட தெரியாமல் இருக்கியே. அவன் செத்துட்டானா? எனக்கு தெரியாத விஷயம். எப்படி செத்தானாம்? கடவுளே, அதை எப்படி என்று இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலடா. மூஞ்சி எப்படி சிதைஞ்ச மாதிரி செத்துருக்கானாமா. யாரோ அடிச்சு போட்டாதான் இருக்காமான்னு சொல்லி போலீஸ் கேஸ் நடக்குது. என்ன மாதிரியோ தெரியா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கண் மாதிரி தான் இருக்கு. மூஞ்சி அப்படியே சிதைஞ்சு கொண்ட மாதிரி இருக்குது.
பக்கத்து ஊர்ல ஏற்கனவே இப்படி விஷயங்கள் முதல் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எப்படி திரும்ப நடக்குதுன்னு சொன்னா என்ன வாரத்துன்னு தான் தெரியுது. அதை பற்றி பேசாதீங்கக்கா. அதை பற்றி பேசினாலே எல்லாரும் பயந்துருவாங்க. திரும்ப அதை பற்றி ஞாபகப்படுத்திடாதீங்க. எல்லாரும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்க. அந்த ஊரை விட்டு போனவங்களும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்களையே திரும்ப நமக்கு எதிராக மாறிடுவாங்க. அதை பற்றி ஞாபகப்படுத்திடாதீங்க. இப்போ இது வேறு விஷயமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேனக்கா. நீங்கள் என்னுடைய அழகுராணி போட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்ருக்க. இவ்வளோ பெரிய விஷயம் காய்ச்சிட்டு இருக்கும். என்னடா ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு நிற்கிறானி. அதே உடம்போட பிறந்ததடி, ஆனால் அதை மாற்றிக்க முடியல. ஆக்ஷன் கொடுத்து தான் என்னால் வைக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் தான் அப்படி நான் செய்யுது. உங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. நானும் அழகுராணிக்கு போட்டிக்கு போனாலும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன். இந்தியாவுக்கு இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன். அந்த அளவுக்கு என்னோட அழகு அப்படி இருக்கு. அதனால என் கூட கைக்கிறேன். அழகை கொண்டு குப்பையில் போடும். உன்னோட கைக்கு வந்த பண்ணையை கொண்டு செருப்பால் அடிக்கணும். வாங்க காணாம போ. அது இருந்த ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கட்டும். அதுவும் சரிதான். வாசி அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்க என்னவையோ தெரியாது, அவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ தெரியாது. ஒருக்கா போய் பார்ப்போம். வாங்க எல்லாரும். சார் நானும் மண்ணை தோண்டி பார்க்குறேன், அதை பார்க்குறேன். ஒரு கைரேகை கூட கிடைக்குது இல்லை சார். என்ன மாதிரி கொண்டிருக்காங்களோ தெரியா. ஒரு கைரேகை ஒரு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி கண்டுபிடிப்பு ஒரு முடி கூட மாட்ட மாட்டேங்குது சார். ஓ நானும் பார்த்தேன் சார். ஒரு கைரேகை இல்லை, ஒரு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி மூஞ்ச சிதைச்சி கொண்டிருக்காங்க. அன்றைக்கு இந்த பையன் இல்லை யாருக்கு அவ்வளோ கொடூரமாக கோபம் இருக்கு. யார் அட்டலுமே தெரியாத அளவுக்கு மூஞ்சி சிதைஞ்சு போயிருக்குது. சரி சார், ஊருக்குள்ளே போய் ஒரு விசாரிச்சு பாரு. இவ்வளோத்துக்கு எதுவும் பகை எதுவும் இருக்காண்டு. ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. இனி ஊர் மக்கள் சொல்லிச்சு தான் இந்த கேஸ் எப்படி நகர்த்துறான்ட்டு நம்ம யோசிக்கணும். போய் பாருங்க சார் என்ன மாதிரிண்டு. சரியா, நீ இந்த டெட் பாடியை ஃபோன்சிக் லேபுக்கு அனுப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன கூட வேணுமான்னு சொல்லி இவடைய செக் பண்ணி பார்க்க சொல். எதுவும் கைரேகை எதுவும் இருக்கான்னு பார்க்க சொல் முக்கியமாக. சரி சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் கொண்டு போகிறேன். ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். வீட்டில் இருக்கீங்களா? யார் அது நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு? இப்போதான் எலும்பிட்டு போய் பாத்ரூம் போகமாட்ட எலும்பி வந்துடுவாள்கள். ஆரண்ட பார்ப்போம். கவிதா நீங்களா? சரி வாங்க. என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன செய்ய? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமாக்கா? நீங்கள் உங்களோட பாட்டுக்கு டிவி சீரியலையே பார்த்துட்டீங்க. என்ன நடக்குதுன்ட்டு கொஞ்சமாவே தெரியுமா? ஏம்மா என்ன நடக்குது? எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியலா? கடவுளே. ஏம்மா நீ மாமா வந்திருக்கா? வேணாக்கி உன்னை நான் இன்னும் இவ்வளோ நேரம் கவனிக்கலையே. இவ்வளோ பெரிய உருவம் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுன்னு என்னை நீங்கள் கவனிக்கலையா? நான் எவ்வளோ பெரிய அழகி, நான் போகிற இடமெல்லாம் என்னையை பார்த்து சிரிப்பாங்க. நீங்கள் என்ன நான் வந்ததை கவனிக்கலன்னு சொல்கிறீங்க? அதாம்மா உன்னை நான் கவனிக்கலன்னு சொன்னேன். நீ பெரிய அழகி அல்ல. எனக்கு அழகானவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. மற்ற சாதாரண மக்கள் மட்டும்தான் எனக்கு தெரியுவாங்க. அதான் சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது வந்துக்கா நம்ம பக்கத்து ஊரில் இருக்கு. நம்ம ஊர் தலைவரோட மகன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெளியில் போய் படிச்சுட்டு இருந்தானேண்டு. அவன் வெளியில் செத்துக்கானாமாக்கா. மூஞ்சி சிதைஞ்ச போகிற நிலையில் செத்துக்கானாமா. மூஞ்சி விளங்குதும் இல்லை. அவனாண்டே அடையாளமே அவங்களோட அப்பா அம்மா 2 வந்து தான் சொல்லியிருக்காங்களாம். இது என்ன மகன் தானான்னு சொல்லி. அந்த அளவுக்கு முகம் தெரியாமல் கொண்டிருக்காங்களாமாக்கா. என்ன கவிதா சொல்கிறா? அவன் செத்துட்டானா? நல்லா தானே இருந்தான். அவனுக்கு எதுவும் வரமில்லை ஒன்றும் இல்லை. யார் அப்படி செஞ்சுருப்பாங்க? அவர் ரொம்ப நல்லபடியாச்சு. தானும் தண்டா பாடமாக வேலைக்கு போவான் வருவான். அவன் மேலே யார் அவ்வளோ பகை? மூஞ்சி சிச்சு கொள்கிற அளவுக்கு அவ்வளோ கோபம் யாருக்கு இருக்கு? அதுதான் தெரியலக்கா. யார் கொண்டே எங்களுக்கு யூகிக்க முடியாமல் இருக்கான். போலீஸ் எல்லாம் வந்திருக்காண்டு கேள்விப்பட்டோம். நாங்கள் இன்னும் போய் பார்க்கல. நாங்கள் அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த ஊரை விட்டு இங்கே வந்து நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். இன்னும் அந்த பக்கம் ஊர் பக்கமும் நாங்கள் போகலை. இன்னும் என்ன மாதிரின்னு தெரியல. போய் பார்ப்போமான் இருக்கோம். வாரீங்களாக்கா? இது அந்த ஊருக்கா? நான் திரும்பி வர மாட்டேன். என் மகன் மருமகளோட என் பேரப்பிள்ள நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னால் திரும்பி அந்த ஊருக்கு வர முடியாது. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? நம்ம ஊர் தானே, நம்ம போய் பார்க்க வேணாமா? நம்ம ஊர் தலைவர் மகன் செத்து இருக்காங்க. அதுவும் முகம் சேர்ந்த நிலையில பார்க்கணுமில்ல. நாங்கள்
ஏப்பா நீ போய் பார்க்கறா போய் பாருமா, நீ போயிட்டு நின்று பாருமா, ஆசத்தியில பார்த்து போட்டு வா. நான் வரலம்மா, நீ வேணா போய் பாரு. உன்னை யார் பார்க்க வேணாம், அப்படியோ அங்கேயே இரு வேணும்னா ஊரோட காலி பண்ணிட்டு போய் அங்கேயே. சும்மா இருங்க ஆண்டி, நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை அக்காண்டு கூப்பிட, இல்லாட்டி என்னை மாமி என்றாவது கூப்பிட. தயவு செய்து என்ன ஆண்டி ஓட்டி என்றெல்லாம் என்னைய கூப்பிடாதம்மா, தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்க. சரி சரி, நீங்கள் அவள்கிட்ட கதையை விடுங்கக்கா. நம்ம என்ன மாதிரி இப்போ நீங்கள் போகலையா, வரலையா அப்போ எங்கள் கூட? நான் வரலை. மகனுக்கு இந்த நியூஸை மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஊருக்கு திரும்ப போயிடுவான். நன்றுக்கு நான் அனுப்ப மாட்டேன். எல்லாரும் எந்த ஊரை பற்றி காய்ச்சிட்டு இருக்கீங்க?